அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. ஒரே மேதையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அவர் கற்பனை, நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் விழுந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வர வழியில வெடிகுண்டு யாருக்கு தளபதியை பொறுத்த மட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் எங்க தலைவருக்கு இருக்கிறது. இந்த வெடிகுண்டுலாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் போய் சொல்றாரு, ஒரே மேதையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அதிமுக அறிவிச்சிருக்காங்க அதாவது அதிமுக பற்றி கேட்காதீங்க. அவங்களே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி நான் ஒன்றும் சொல்லுங்க. தொடர்ந்து நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். அது மக்கள் நலனுக்காக இருக்கும். நான் சொல்லிட்டேன், அதிமுக இருக்கிற யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் we are going steady. We are not bothered about any others. மோடி 10 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தார். அதை பார்த்து காப்பி அடிக்கிற முதலமைச்சர் மக்கள் மருந்தகம் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை இப்ப காப்பி அடிக்கிறாங்க. இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர்ன்றதை மறுபடியும் நிரூபணம் பண்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கர் யார் ஒட்டுறா? அவர் அமைச்ச எந்த திட்டமாவது நிறைவேறி இருக்கிறதா? வீடு திட்டம்னு சொன்னார், 1 லட்சம் கொடுத்தாரு, 12 லட்சம் அரசாங்கம் செலவு பண்ணிக்கணும். ஆக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ். நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் 15-20% வாக்குகள் இருக்கிறான்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதை பற்றி நான் தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் சந்திக்கிறாரு. பணியாற்றினவர் எதிரான ஒரு நிலைப்பாடு அவரே டெபாசிட் வாங்கல பீகார்ல. அதனால அதை பற்றி நான் சொல்றேன். அவரே டெபாசிட் வாங்கலையே பீகார்ல. அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவர் ஒவ்வொரு செங்கலையும் அதான் சொன்னேன், அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவரால் போட முடியாது.